பட்டினத்தார் சொல்கிறார். பக்த கோடிகளே என்று ஆரம்பித்தார் பட்டினத்தார். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கு விவரிப்பது என் கடமை என்று கருதுகிறேன். என்னை பார்க்கிற உங்களுக்கு பலருக்கும் துறவறம் பெருமைக்குரியது என்று தோன்றும். இளமையிலே துறவறம் போனலாமா என்ற எண்ணமும் சிலருக்கு எழலாம். இல்லறம் துறவறம் இரண்டையும் தெளிவாக விவரிப்பது என் முதல் கடமை. வாழ்க்கையின் சகல அனுபவங்களும் பெற்ற பிற்பாடு துறவியாகும் ஒருவன் இல்லறத்தின் கஷ்ட நஷ்டங்களை தெளிவாக பிறருக்கு எடுத்துணர்த்த முடியும். புது வாழ்வில் புகுகின்ற மனிதனுக்கு அது பெரும் உதவி புரியும். இயலாமை மட்டுமே இளமை துறவை மேற்கொள்ளலாம், அல்லது இறையருளால் ஞானம் பெற்ற இளம்பருவம் அந்த துறையில் அடியெடுத்து வைக்கலாம். ஆனால் வெயிலில் நின்றவனுக்கு நிழல் தரும் சுகத்தைப் போல லௌகிகத்தில் இருந்து துறவரம் வரும் ஒருவனுக்கு துறவரம் தரும் இன்பம் இளமை துறவுக்கு கிடையாது. எல்லாம் லௌகிகத்தில் ஈடுபடுங்கள். அதுவே உங்களுக்கு சுகமாக அமைந்துவிட்டால் உலக இயக்கத்தை உங்கள் இல்லறத்தின் மூலம் நடத்துங்கள். அதை தாங்க முடியாதவர்கள் மட்டும் வெளியே வாருங்கள். அதிகம் போனால் 100க்கு ஒருவர் மட்டும்தான் அப்படி வருவீர்கள். அப்போது போதிப்பவர் குறைவாகவும் கேட்பவர் அதிகமாகவும் இருப்பீர்கள். எல்லாரும் பல்லக்கில் அமர்ந்தால் தூக்குவது யார்? எல்லாரும் ஞானிகள் ஆகிவிட்டால் போதனைக்கென்ன அவசியம்? உலக வாழ்க்கையில் நான் செல்வத்தை மட்டுமல்ல, அனுபவங்களையும் திரட்டியவன். காவேரி பட்டின கடற்கரையில் இருந்து புறப்பட்ட என் கப்பல்கள் கடல் கடந்த நாடுகளிலிருந்து கட்டி கட்டியாக தங்கத்தை ஏற்றி வந்தன. ஆனால் கரையிலே நின்று கொண்டிருந்த நான் கப்பல் கப்பலாக அனுபவங்களை சேகரித்துக் கொண்டு இருந்தேன். வரவு செலவு கணக்கெடுக்கும் வணிக மகன் தனது குறிப்பேட்டில் இன்பங்களை செலவு செய்து துன்பங்களை வரவு வைத்தான். உலகம் புள்ளிகளால் ஆனது என்றால் ஒவ்வொரு புள்ளியும் எதனால் ஆனது என்று எனக்கு தெரியும். சிரிப்புக்கு காரணமும் அழுகைக்கு அர்த்தமும் எனக்கு புரியும்.